தமிழ்நாட்டில் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி மூலமா 2015ல ஆயிரக்கணக்கான ஸ்டாஃப் நர்சஸ் ரெக்ரூட் பண்ணப்பட்டாங்க. ரிட்டன் எக்ஸாம், கம்யூனல் ரொட்டேஷன் எல்லா விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணி தான் இந்த நர்சஸ் செலக்ட் ஆனாங்க. ஆனா அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல இருந்த ஒரு வார்த்தை இன்னும் மாறவே இல்லை. கன்சாலிடேட் பே கான்ட்ராக்ட் சர்வீசஸ். 2017ல இருந்து இந்த நர்சஸ் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 2018ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருந்தது. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். கான்ட்ராக்ட் நர்சஸ்க்கும் ரெகுலர் நர்சஸ்க்கும் ஒரே சேலரி, ஒரே பெனிஃபிட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி கோர்ட் தெளிவாக சொல்லியிருந்தது. 2021 டிஎம்கே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கூட எம்ஆர்பி நர்சஸோட சர்வீஸை ரெகுலரைஸ் பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா 2026 நெருங்குற நேரத்துல கூட இந்த ப்ராமிசஸ் இன்னும் நிறைவேற்றப்படலாம் தான் நர்சஸ் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் எம்ஆர்பி மூலமா 13,000 ஸ்டாஃப் நர்சஸ் ரெக்ரூட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுல கொஞ்சம் பேர் அதை ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் 8,000 ஸ்டாஃப் நர்சஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வேலை செய்யறாங்க. இந்த எம்ஆர்பி நர்சஸோட மந்த்லி சேலரி 18,000 மட்டும்தான். 2015ல பேசிக் பே 7,700 இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த போராட்டத்துக்கு பிறகு 14,000 ஆகவும் அதுக்கப்புறம் 18,000 ஆகவும் மாறி இருந்தது. இந்த நர்சஸ்ல பெரும்பாலும் பெண்கள் தான். அவங்க சொல்றது என்னன்னா, ரெகுலரைசேஷன் லக்ஸுரி இல்ல, அது எங்க பேசிக் தேவை. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வேகன்சிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா கிரவுண்ட்ல நிலைமையே வேற. திருச்சியில மட்டும் 1000 இருந்து 1700 பெட்ஸ் வரைக்கும் இருக்கு. ஆனா 100ல இருந்து 200 ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. அதனால கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து நர்சஸ் டிப்யூட் பண்ணி ஷிஃப்ட்டை மேனேஜ் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃப்ஸ் கம்மியானா அதோட டைரக்ட் இம்பாக்ட் பேஷண்ட்ஸ் மேல தான் இருக்கும். டிசம்பர் 18ஆம் தேதி சென்னையில கான்ட்ராக்ட் நர்சஸ் உண்ணாவிரதம் போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. 1800 நர்சஸ் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாங்க. போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போனாங்க. 800 பேரை ஊரப்பாக்கம்ல ஒரு மேரேஜ் ஹால்ல டீடைன் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணாலும் நர்சஸ் போகல. மறுநாள் குடுவாஞ்சேரி பக்கம் நந்திவனம் பிஹெச்சில போராட்டத்தை தொடர்ந்தாங்க. கான்ட்ராக்ட் நர்சஸ் சொல்றாங்க, நாங்க புதுசா எதுவும் கேட்கல, மேனிஃபெஸ்டோல சொன்னதை தான் நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோவிட் காலத்துல டே நைட் டியூட்டி பார்த்து ஃபேமிலியை விட்டு உயிரை பணைய வச்சு இவங்க எல்லாரும் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப எல்லாருமே இவங்களை ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு பாராட்டி இருந்தாங்க. இன்னைக்கான அந்த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வாரமா நடந்த போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூட ஆன்லைன்ல பேசினாரு. அந்த ஆலோசனைக்கு அப்புறம் ஒரு முக்கியமான முடிவும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸா 1000 நர்சஸை ரெகுலரைஸ் பண்ண போறதாவும், மீதியுள்ள நர்சஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெகுலரைஸ் பண்ண போறதாவும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அசூரன்ஸை நம்பி தமிழ்நாடு நர்சஸ் எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் போராட்டத்தை டெம்பரரியா திரும்ப வாங்கியிருக்காங்க. எம்ஆர்பி நர்சஸோட போராட்டத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.